மக்களே அண்டர் 20 அத்லெட்டிக் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அமெரிக்காவில் நடைபெற்றது. இதில் ஈட்டி எறிதல் பிரிவில் 74.09 மீட்டர் வீசி ஆசிஸ் யாதவ் என்ற வீரர் வெள்ளி பதக்கத்தை வாங்கியிருக்காரு. செகண்ட் ப்ரைஸ். நீரஜ் சோப்ரா 2016 கோல்டு மெடல் வாங்கினார். அதுக்கப்புறம் இந்த பிரிவில் பதக்கம் வாங்குற வீரர் அப்படிங்கிற சாதனை அவர் பண்ணியிருக்காரு. இவர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிர்சாபூருங்கிற ஒரு வில்லேஜை சார்ந்தவங்க. இவங்க அப்பா பால் வியாபாரம் பண்ணிகிட்டே இந்த இதை கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் அவங்க அங்கிள் தான் ஒன்று ஸ்போர்ட்ஸ் ட்ரை பண்ணி இல்லை படின்னு சொன்னதுக்கப்புறம் தீவிரமாக ஸ்போர்ட்ஸ் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க ஊரில் கிரவுண்டு கிடையாதுங்க. ஒரு குளக்கரையில் மரக்குச்சியில் இதை ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் வீசும்போது யார் மேலே விட்டு பயந்துருமோன்னு வீசியிருக்காரு. அவங்க வீட்டில் அடி வாங்கியிருக்காரு. அங்கெல்லாம் இப்போ ஏன் பயிற்சி பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் ப்ராப்பராக அவங்க கோச் ஒரு ஐடென்டிஃபை பண்ணி கோச் கொடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி இந்த 74.09 மீட்டர் வீசி சில்வர் அச்சீவ் பண்ணியிருக்காரு. இந்த இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, நம்ம தமிழகத்தை சார்ந்த வீரர் தரணிதரன்கிறவர் பார்ட்டிசிபேட் பண்ணி 6th பிளேஸ் செக்யூர் பண்ணியிருக்காருங்க. அண்டர் 20 குவாலிஃபை ஆகிற முதல் தமிழக வீரருங்கிற சாதனை பண்ணியிருக்காரு. தரணிதரன் தஞ்சாவூர் பகுதியை சார்ந்தவங்க. பாப்பநாடுங்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் கற்றுக்கிட்டே இது வந்துட்டு இருந்திருக்காருங்க. அப்போ மணிகண்டன்கிற ஒருத்தர் தான் இவரை கோச் பண்ணியிருக்காரு. இவர் ஃபஸ்ட்டு போல் வாட் ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போ மணிகண்டன் தான் நீ ஹைட்டாக இருக்குன்னு சொல்லி ஜாவ்லின் த்ரோ ட்ரை பண்ண வச்சிருக்காரு. இவருக்கு நல்லா கோச் கொடுத்துருக்காரு. இவரோட சகோதரர் கனிஷ்கரும் ஜாவ்லின் த்ரோ பண்ணிகிட்டு இருக்காருங்க. மணிகண்டன் அண்டர் கோச்சிங்கில் இருந்ததுக்கப்புறம் இவர் நல்லா அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவரை காரைக்குடி அழகப்பா இன்ஸ்டியூட்டில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து சப்போர்ட் கிடச்சதுக்கப்புறம் நல்லா வீசி நல்லா அச்சீவ் பண்ணி இன்றைக்கி U20 வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்கிட்டு 72 மீட்டர் வீசி 6th பிளேஸ் செக்யூர் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து இவர் நீரஜ் சோப்ரா மாதிரி நிறைய பதக்கங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணி பதக்கங்களை நம்ம எல்லாரும் வாழ்த்துவோம். மேலும் இது மாதிரி நிறைய யங் அத்லெட்டிக்ஸ் தமிழகத்துலேருந்து வரணுங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற கோச்சுகளுக்கு நம்ம விஷ் பண்ணுவோம். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற இன்ஸ்டியூட்டுகளுக்கு நன்றி. இன்னும் இதே மாதிரி நிறைய தமிழக வீரர்கள் உருவாக்கி கொடுங்க. அவங்க இந்தியாவுக்காகவும் சாதனை பண்ணி நம்ம தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.